லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். விக்ரம், விக்ரம், பாத்தீங்களாடா, கையுங்காலும் கட்டி போட்டிருக்கும் போதே தம்பிக்கு எவ்வளவு துணிச்சல்னு. கொஞ்சம் அசந்திருந்தா நம்ம கண்ணிலே மண்ணொத்தி விட்டு நேக்கா எஸ்கேப் ஆயிருப்பாப்ல. இவங்கிட்ட கொஞ்சம் உஷாரா இருக்கணும். சரிங்கண்ணா. என்னை விட்டு போயிடுவீங்களா? பாத்தீங்களாண்ணே, இவனை சுத்தி இத்தனை பேர் இருக்கும், கொஞ்சமாச்சும் பயம் இருக்கான்னு பாத்தீங்களா? பார்ட்டி இருக்கிற ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் கண்டிப்பா கை தறுத்துட்டு தப்பிச்சாலும் தப்பிச்சிருவான். நாளைக்கு காலைல வரைக்கும் இந்த இடத்த தாண்டி இவன் எங்கேயுமே போக கூடாது. ஏய், உனக்கும் தான். உன்னை அடிக்கிறதோ கொல்றதோ எதுவும் எங்க நோக்கம் கிடையாது. நாளைக்கு காலையில வரைக்கும் இப்படியே சமத்தா எங்க கஸ்டடியில இருந்தா மட்டும் போதும். மீறி தப்பிக்கணும்னு நினைச்ச என் மனசு மாறிடும். அப்புறம் என் குணத்தை காட்ட வேண்டியது இருக்கும். பாத்துக்கோ. அண்ணே, பாத்தீங்களா, இவன் அடங்குற மாதிரியே தெரியல. டேய், விஷயத்தை கொண்டு வாடா. சரிண்ணே. இங்க பார்ப்பா, நீ எங்க பேச்ச கேக்குற மாதிரி தெரியல. அதனால எங்களுக்கு வேற வழி தெரியல. கூடுமான வரைக்கும் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு தான் பாவப்பட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என்ன பண்ண, என்ன சைலண்ட் வில்லனா இருக்க விட மாட்டேன்றியே. ஏய், ஒழுங்கா காட்டுறா. பாய், நான் போறேன். விக்ரம், விக்ரம். டேய், அவ்வளவுதான், வாங்க போலாம். வினய், என்னாச்சு உங்களுக்கு? தினமும் ஷார்ப்பா கரெக்ட் டைமுக்கு வந்து நிப்பீங்க. இன்னைக்கு இவ்ளோ லேட் ஆகியும் நீங்க இன்னும் ஆளை காணோம். ஃபோன் பண்ணா நாட் ரீச்சபிள்னு வருது. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? இன்னைக்கு ஒரு டைமாவது நீங்க விக்ரம மீட் பண்ணி ஆகணும்னு நாடி ஜோசியர் சொன்னதா நீங்க தான் என்கிட்டயே சொன்னீங்க. அப்புறம் ஏன் நீங்க இன்னும் வரல? ஒருவேளை மறந்துட்டீங்களா? இல்ல, மறந்திருக்க மாட்டீங்க. நேத்து நைட்டு என்கிட்ட சீக்கிரமா வரதா சொல்லிட்டு போனீங்க. நிச்சயம் நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. யாரோ உங்களை இங்க வர விடாம தடுத்து நிறுத்திருக்காங்க. அது யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த நாகலட்சுமி அம்மா தான் உங்களை இங்க வர விடாம தடுத்திருக்காங்க. அவங்கள புடிச்சு விசாரிச்சா உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும். மம்மி, நாங்க ரெடி மம்மி. மித்ரமா, நானும் ரெடி மம்மி. டேய், இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்கீங்க? கார்ல போய் உட்காருங்க, மித்ராமா வருவாங்க. அப்பா, மித்ரமா தான் நீங்க யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ரெடி ஆயிட்டு கூப்பிடுங்க. எனக்கு மாடியில சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்துடுறேன்னு சொன்னாங்கப்பா. அதனால தான் நாங்க கூப்பிடுறோம். கூப்பிடுறதா இருந்தா மேல போய் கூப்பிடணும். இப்படி கீழே இருந்து கத்திக்கிட்டு இருக்க கூடாது. போய் மேல போய் கூப்பிடுங்க, போங்க போங்க. தானியா, விக்ரம், இன்னும் ஸ்கூலுக்கு போகாம என்ன பண்றீங்க?
மணி என்னாச்சுன்னு பாத்தீங்களா? இப்பவே லேட் ஆயிடுச்சு. மித்ராமா மேல போனவங்க இன்னும் வரவே இல்ல பாட்டி. அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்னது, மித்ரா மேல போனாளா? அப்படி என்ன மேல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காவ? அம்மா, அது தெரியாம தான் நான் மேல போய் பார்த்துட்டு வர சொன்னேன். அதுக்குள்ள நீங்க உங்க என்கொயரி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. தானியம்மா, நீ போய் மித்ரா அம்மாவை கூட்டு வா, போ. ஓகேப்பா. ஏய் இரு இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். குழந்தை எல்லாம் அனுப்பிக்கிட்டு. நாகலட்சுமி அம்மா கிட்ட விசாரிச்சா வினய் எங்க இருக்காருங்கிற உண்மை மட்டும் வெளியில வராது. அதோட சேர்த்து நம்மள பத்தின எல்லா உண்மையும் வெளியே வரும். அதனால அவங்களுக்கு தெரியாம வினய் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. என்ன மித்ரா அப்படி பாக்குற? ஒரு மாதிரி குழம்பி போய் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா? அதெல்லாம் இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே, ஒரு மாதிரி பதட்டமா இல்ல இருக்க? என்ன, உனக்கு வேண்டப்பட்டவங்க யாருக்காவது உடம்பு சரியில்லையா? எனக்கு வேண்டப்பட்டவங்க விக்ரம தவிர வேற யாரு இருக்கா? ஓ, நீங்களும் காந்திமதி அம்மாவும் தான். நீங்க தான் நல்லா இருக்கீங்கல்ல. என்னடி புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? உனக்கு எல்லாரையும் விட ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தர் இருக்காங்க. அவங்க இப்போ எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியல. அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு தானே யோசிச்சுட்டு நிக்கிற? ஆமா, அததான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க சொல்ற அந்த வேண்டப்பட்ட ஆள் இல்ல, அது ஒரு பெருச்சாளி. இந்த வீட்ல ஒரு வேலையும் செய்யாம நல்லா தின்னு அடுத்தவங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறதையே முழு வேலையா வச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அத புடிச்சு நசுக்கணும்னு தான் நானும் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனா கைக்கு வாட்டமா சிக்க மாட்டேங்குதே. ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில ஆளையே கடிக்கிற மாதிரி அத கடிச்சு இத கடிச்சு கடைசியா கரண்ட் வயரை கடிச்சுக்கிட்டு இருக்கு. என்கிட்ட இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம், ஆனா கரண்ட்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. கூடிய சீக்கிரம் ஷாக் அடிச்சு சாக போகுதுன்னு நினைக்கிறேன். நான் கரண்ட்னு சொல்றது யாருன்னு உங்களுக்கு புரியுதா? நல்லாவே புரியுது மித்ரா. கரண்ட் வயர் மட்டும் இல்ல, பெருச்சாலின்னு சொன்ன பாத்தியா? அதுவும் எனக்கு நல்லாவே புரியுது. புரிஞ்சா சந்தோஷம்தான். சரி சரி, ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. கீழே என் பேத்தி உனக்காக காத்துட்டு இருக்கா. அவளை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வா போ. ஐயோ, மறந்தே போயிட்டேன். ஆமா ஆமா. என்னை அடி பெருச்சாலின்னு சொன்ன? இன்னைக்கு இந்த பெருச்சாலி நோண்டுல உன் மொத்த ஜாதகத்தையும் நான் வெளியில கொண்டு வரேன் பாரு. வரேன்டி, வரேன். அப்ப நான் ஆபீஸ் கிளம்புறேமா? சரிப்பா. ஈவினிங் வரப்போ ஏதோ எது வாங்கிட்டு வேணாலும் வாங்கிட்டு வா. சரிம்மா. பாய் மாமா. பாய். மம்மி மித்ரா, என்னாச்சு? என்னம்மா இது? கண்டிப்பா. வரக்கூடாதா? ஒண்ணும் மித்ரா, இல்ல. என்னம்மா அது? ஏம்மா பார்த்து வரக்கூடாதா? ஒரு நிமிஷம் எனக்கே அப்படியே பகீர்னு ஆயிடுச்சு. வேகமா வந்ததுல சேலையில கால் சிக்கிக்குச்சுமா. உன்னை யார் வேகமா வர சொன்னாங்க மித்ரா? கொஞ்சம் பொறுமையா வரக்கூடாதா? அப்படி என்ன அவசரம் உனக்கு? பசங்களுக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு இல்லம்மா, அதான் வேகமா வந்தேன். கால் ஸ்லிப் ஆயிடுச்சுமா. என்னம்மா நீ? ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிருந்தா என்ன ஆகும் சொல்லு? அண்ணி, அதான் ஒண்ணும் ஆகலல. நீங்க செஞ்ச புண்ணியம் இவள காப்பாத்திருச்சு. அப்புறம் என்ன அண்ணி? இத பாருங்க, ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. இனிமேலாவது இவள பார்த்து கவனமா போ சொல்லுங்க. ஆமாமா, நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க போலாம். மித்ரா, ஒரு நிமிஷம் இருங்க மித்ரா. இப்ப ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? உடம்பு ஏதாவது சரியில்லையா? நீங்க விட ரெஸ்ட் எடுங்க மித்ரா. நான் பசங்களை போய் டிராப் பண்ணிடுறேன்.
ஐயோ இல்ல சார், இது ஏதோ தெரியாம நடந்துருச்சு. இதுக்கு போய் நீங்க பரவாயில்ல, நானே போய் டிரா பண்ணிட்டு வரேன். நீங்க இருங்க மித்ரா, உங்களுக்கு இன்னும் டென்ஷனே குறையல. இப்படியே போனீங்கன்னா மறுபடியும் ஏதாவது ஆகத்துக்கு சான்ஸ் இருக்கு. நான் பாத்துக்கிறேன். ஆமா மித்ரா, கார்த்திக் சொல்றதும் சரிதான். அவனே போய் விட்டுட்டு வந்துட்டுமா, நீ இங்கே இரு. அம்மா எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லாதாம்மா இருக்கேன். கால் தவறி கீழே விழுந்ததுக்கு போய் ஏமா இவ்ளோ பயப்படுறீங்க? இது சாதாரண விஷயமா? ஏய், அண்ணி சொன்னா கேட்டுக்கோ, மறுப்பெல்லாம் பேசாத. நீ தனியா போனா கூட பரவாயில்ல, பசங்களெல்லாம் வேற கூட்டிட்டு போற. ஏதாவது ஏடா கூடமாச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஆமாக்கா, எல்லாரும் சொல்றாங்கல்ல, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வீட்ல ரெஸ்ட் எடுங்க. மாமா போய் விடட்டும், சரியா? நீங்க வீட்லயே இருங்க. கார்த்திக், நீ போய் விட்டுட்டு வாப்பா. சரிங்க. போலாமாடா? போயிட்டு வாப்பா. பாய் மம்மி. பாய் மித்ரமா. வாங்க வாங்க போலாம். தேனு, குடிக்க கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. சரிங்க பாட்டி. மித்ரா வா, வந்து 2 நிமிஷம் உட்காரு. வா. எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். என்னம்மா, பார்த்து வரக்கூடாதா? அக்கா தண்ணி. தண்ணி போதுமாக்கா? இத பாரு, இனிமே நீ எங்க போனாலும் பார்த்து போகணும், பார்த்து வரணும், சரியா? சரிங்கம்மா. டே மாப்பிள்ள, எங்கடா போன? ஐயோ, இப்படி வீட்டுக்குள்ளே குறுக்க நெடுக்க நடந்ததுக்கு நேராக நடந்திருந்தால் பாதி கோயம்புத்தூரில் தேடி இருக்கலாம். ஆனால் உன்னை நான் எங்கேன்னு தேடுவேன். ஐயோ, புலம்ப விட்டுட்டானே. மாப்பிள்ள வந்துட்டானே என்ன? ஐயோ, மித்ரா இங்கே வந்துட்டாலே. மாமா வாமா வா. மாமா, வினயை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? எங்கம்மா, இந்த வீட்டில் எலி போறாத இடத்துல கூட நான் பூந்து தேடி பார்த்துட்டேன், ஆளையே காணோம். சரி, அவனுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கலான்னு பார்த்தா அவனுக்கு எங்க யாரை தெரியும்னு எனக்குன்னு தெரியும். வாசுகி அம்மா கிட்ட கேட்டீங்களா? முதல்ல அக்காக்கு தான் ஃபோன் பண்ணேன். அவங்க என்னடா நடக்குதுங்க, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வினய் எங்க என்ன பண்றா அப்படி கேள்வி மேல கேள்வி எங்கிட்ட கேட்கறாங்க. வினய் அப்போ யாரோ கடத்திட்டாங்கன்னு தோணுது மாமா. கடத்திட்டாங்களா? ஏமா நீ வேற, அவனை சின்ன குழந்தைய கடத்திட்டு போறதுக்கு? எனக்கு தெரிஞ்சு நாகலட்சுமி அம்மா தான் அவரை ஆளை வச்சு கடத்திருப்பாங்க. யார் இந்த புண்ணாக்க முடியா? அவ எதுக்காக கடத்தணும்? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வினயும் விக்ரமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்காம இருந்தா நிரந்தரமா பிரிஞ்சிருவாங்கன்னு நாடு ஜோசியர் சொல்லிருக்காரு. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த அம்மா இத பண்ணிருக்காங்க போல. ஆமா இல்ல, இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே மறந்துட்டேன் பாரு. அப்படி நான் கண்டிப்பா இந்த புண்ணாக்கு மட்டும் ஏதாவது பண்ணிருக்கணும். கன்ஃபார்ம். ஒண்ணு பண்ணலாமா? நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? போலீஸ்க்கு போனா நாம தான் மாட்டிப்போம். வினய் யாரு, உங்களுக்கு என்ன வேணும்னு 1008 கேள்வி கேட்பாங்க மாமா. ஆமா, உன்னை கேட்டாங்கன்னா உன்னால பதில் சொல்ல முடியாது, என்ன கேட்டாங்கன்னா என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியாது. அதனால வேணாம். அப்ப நான் பண்ணலாம், பேசாம மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். அவர் தான் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அவர் தெரியும் இவர் தெரியும்னு சொல்றாரு. ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி மாப்பிள்ளை எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவாரு. இல்ல மாமா, அது இன்னும் பிரச்சனையே பெருசாதான் ஆக்கும். இது நமக்குள்ள இருந்தாதான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். டாக்டருக்கும் வாசுகி அம்மாக்கும் இது தெரிஞ்சுட்டா பிரச்சனை பெருசாயிடும். ஆமா இல்ல, எதுக்கு பாவம், மாமா அக்காக்கு தெரிஞ்சா அவங்க வர சங்கடப்படுவாங்க. வேற என்ன பண்ணலாம்? அப்பன்னு பண்ணலாமா? ஸ்ட்ரைட்டா புண்ணாக்கு மூட்டையை தூக்கி 4 டின்னு கட்டி எங்கடைய மாப்பிளைய கடத்தி வச்சிருக்கான்னு கேட்டுடலாமா? என்ன சொல்றேன்? ஐயோ, அது இன்னும் டேஞ்சர். நாகலட்சுமி அம்மா பிளான நாமளே ஈஸியா முடிச்ச மாதிரி ஆயிடும். இவ்ளோ நாளா நம்ம மறைச்சு வச்சிருக்கிற விஷயம் காந்திமதி அம்மாக்கும் கார்த்திக் சாருக்கும் தெரிஞ்சிரும். என்னம்மா நீ போலீஸ் கிட்ட போலான்னு சொன்னாலும் வேணாங்கிற, புண்ணாக்கு மூட்டையை கடத்தி 4 டின்னு கட்டி கேட்கலானாலும் வேணாங்கிற, மாமா கிட்ட சொல்லானாலும் அதுக்கும் வேணாங்கிற. எதுவுமே வேணாம்னா இப்ப மாப்பிள்ளை எப்படிதான் கண்டுபிடிக்கிறது? என்னதான் பண்றது சொல்லு? இதுக்கு என்னதான் வழி இருக்கு? அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். வேற வழி இல்லாமையா போயிடும்? ஏகப்பட்ட வழி இருக்குமா, ஆனா என் மண்டைக்கு எந்த வழியும் தோண மாட்டேங்குது. கொஞ்சம் தள்ளுப்பா. ஏன்பா சிவனாண்டி, கண்ணு முழிச்சிட மாட்டான்ல?
இத பாருப்பா, என்னை இவன் பார்த்து தொலைச்சிட்டான், பெரிய பிரச்சனை ஆயிடும். மேடம், சுனாமியே வந்தாலும் இப்போதைக்கு கண்ணு முழிக்க மாட்டான். நீங்க தைரியமா இருங்க. ஐயோ, அதுக்கு இல்லையா, இவனை நான் தான் கடத்திட்டு வர சொன்னேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அந்த காந்திமதி என்னை வீட்டை விட்டே துரத்தி விட்டுருவா. அதுவும் இல்லாம இவனை வச்சு நான் காரியம் சாதிக்க வேண்டியிருக்கு. மேடம், இன்னும் 5 மணி நேரத்துக்கு இவன் கோமால இருக்கிற மாதிரி தான் இருப்பான். நீங்க கத்தி எடுத்து குத்துனா கூட இவன் கண்ணெல்லாம் முழிக்கவே மாட்டான். நாங்க குத்துன ஊசி அந்த மாதிரி செம்ம பவர்ஃபுல்லு. ஏய், என்னடா? அண்ணோ, ஆமாண்ணே. நம்புங்க மேடம் சொன்னா. சரி சரி, நான் நம்புறேன். என்னமோ பெரிய இவன் மாதிரி என்கிட்ட வீரத்தை காட்டுற. டேய், இப்ப நான் யாருன்னு தெரியுதா? என்கிட்ட நீ வச்சுக்கிட்ட அப்படியே அடிச்சு தூக்கி உன்னை மூளையில உட்கார வச்சிருவேன். யோ, நான் இவன் மேல கை வைக்கிறேன்னு நீங்க இவன் மேல கை வச்சிடாதீங்க. இத பாருங்க, இவனை அடிக்கிறதோ இவனோட கை காலை முறிக்கிறதோ நம்மளோட நோக்கம் கிடையாது. நாளைக்கு விடியற வரைக்கும் இவன் நம்மளோட கஸ்டடியில இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறமா நான் நினைச்சது எல்லாமே நடந்துரும். மேடம், நான் கேட்கறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இவனை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தூக்கிட்டு வந்து மறைச்சு வைக்கிறதுனால அப்படி என்ன நடக்க போகுது? இத பாரு, இது உனக்கு தேவையில்லாத கேள்வி சிவனாண்டி. நான் சொல்றத மட்டும் நீ செய், அதுதான் நம்மளோட டீலிங், புரிஞ்சுதா? சரி சரி, உன்னோட போன் நம்பர் என்னன்னு சொல்லு. நான் உன்கிட்ட பேசின அமௌண்ட்டை உனக்கு அனுப்பி வைக்கிறேன். சொல்லு. அனுப்பிட்டேன், பாரு. என்ன மேடம், பாதி அமௌண்ட் தான் வந்திருக்கு. இத பாரு, நாளைக்கு காலையில இவனை எந்த சேதாரமும் இல்லாம ரிலீஸ் பண்ணி விடு. அதுக்கப்புறம் நான் உனக்கு கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் பணத்தை ரிலீஸ் பண்றேன். இத பாருங்க, பத்திரமா இவனை பாத்துக்கணும், சரியா? யார்கிட்ட உன் வேலையை காட்டுற? அப்படி குத்துனா சரி, பாத்து பத்திரம். ஏய் குமாரு, நீ என்ன பண்ற? பக்கத்துல இருந்து இவனை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிற. லேசா இவன் கண்ணை சிமுட்டினா கூட அதோ அந்த ஊசி எடுத்து குத்திரு, மருந்து உள்ள போயிடும், புரியுதா? சரிங்கண்ணே, பத்திரமா பாத்துக்கிறேண்ணே. வா. என்னம்மா சொல்ற? அப்ப அந்த அம்மா உன்னதான் அனாதைன்னு சொல்லி விவரம் வாங்கிட்டு போனாங்களா? ஆமாங்க ஐயா. சே, இவ்வளவு கெட்ட எண்ணத்துல தான் கேக்குறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் எந்த விவரத்தையும் சொல்லியிருக்க மாட்டேனேம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. அதை விடுங்க, நீங்கள் தெரியாம தான் கொடுத்தீங்க. ஆனால் இப்போ அந்த புண்ணாக்கு மூட்டை அந்த நாகலட்சுமி என்ன பண்ணியிருக்கான்னு தெரியலையே. மாப்பிள்ளைய வர காணோம். ஒருவேளை அப்பனும் பிள்ளையும் பார்க்கக்கூடாதுங்கிறக்காக கடத்தி வச்சிருக்காளா? அப்படி கடத்தி வச்சிருந்தா எங்கே கடத்தி வச்சிருக்கா, என்ன பண்ணியிருக்கா, எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா. இன்னைக்கு என்ன ஆனாலும் உங்க கணவரும் குழந்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சே ஆகணும். இல்லைன்னா அவங்களுக்கு நிரந்தர பிரிவு ஏற்படும். ஐயா, அது எப்படி நிரந்தரமாக பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்கிறீங்க? ஒருவேளை மாப்பிள்ளைய நாகலட்சுமி கடத்தி வச்சு நாளைக்கே தப்பிச்சு வந்து அப்பனும் பிள்ளையும் பார்த்துக்கிட்டாங்கன்னா 2 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்கல்ல. அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஏயா மித்ரா கொஞ்சம் மனசு வச்சு மாப்பிள்ளைய மன்னிச்சு சேர்த்துக்கிட்டா நாங்கள் எல்லோரும் எங்கள் வீட்டுக்கே ஒன்றா போயிடுவோங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நிரந்தரமாக பிரிஞ்சிருவாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க? தம்பி, நான் சூசகமாக சொன்ன விஷயத்தை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டு பேசுகிறீங்க. இன்னைக்கு உலகம் போகிற வேகத்தில் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் ஏன் பூமியில் இருக்கிற ஒரு ஆள் வேற கிரகத்தில் இருக்கிற ஒரு ஆளை பார்த்து பேசிக்க முடியும். அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு. ஆனால் நான் சொன்ன பிரிவுங்கிறது இது இல்லை. ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க பிரிவுங்கிறத எதை நினைக்கிறீங்கன்னு தெரியல. ஆனா உடல்ல இருந்து பிரிஞ்சு போன உயிரை திரும்ப உடல்ல புகுத்துற விஷயம் இந்த விஞ்ஞானத்திலயும் இல்ல, அஞ்ஞானத்திலயும் இல்ல. சில விஷயங்கள் கடவுளால மட்டும்தான் சாத்தியம். 2 பேரும்
தனித்தனியா பிரிஞ்சு போறது மட்டும்தான் பிரிவா என்ன? ஐயா, 2 பேர்ல ஒருத்தரோட உயிர் இந்த லோகத்தை விட்டு பிரிஞ்சு போனாலும் அதுவும் பிரிவுதான். ஐயா, ஐயா, என்ன சொல்றீங்க ஐயா? இத நேரா சொன்னா அவச்சொல்லா இருக்குமேனு தான் விஷயத்தை கொஞ்சம் பூடகமா சொல்றேன். இன்னைக்கு சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடியே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பா சந்திச்சே ஆகணும். அப்படி நடக்கலைன்னா நாளைக்கு காலையில உங்க கணவர் உயிருக்கு ஆபத்து இருக்கு. ஏற்கனவே பல கண்டத்தை தாண்டின உசுர இது, இன்னொரு கண்டத்தை தாண்டாதுமா.